மணிக்கு எழுந்திருப்பாரு. 3 மணிக்கு எழுந்திரிச்சா காய்கறி நறுக்கிறது. சமையக்கட்டில் போய் பவன் வேலை செய்து நான், குமாரசாமி, சுப்பிரமணியம் இருந்தானே அவங்கெல்லாம் காய்கறி நறுக்குவோம். 6 மணி மட்டும் அந்த டியூட்டி. சரி. அப்புறம் அங்கே பாத்ரூமுக்கு போகிறது, அங்கே கோசாலைக்கு. அப்புறம் அங்கேருந்து வந்தால் சாணம் 7 வரைக்கும். என்னை பார்த்தா தான் பில் அடிப்பாங்க மணி. அப்புறம் மணி அடித்து காப்பி சாப்பிட்டா மலைக்கு போவோம். அப்புறம் வந்தால் 7:30 மணி, 8 ஆகிடும். இங்கே பாராயணம், வேத பாராயணம். அப்புறம் 9க்கு எல்லாம் மணிக்கணக்கு. 9க்கு அங்கே வாய்க்கின் 1க்கு போகிறது. அப்புறம் 9:30க்கு தபால் பார்க்குறது அங்கேயே கோசாலையிலேயே போஸ்ட் ஆஃபீஸு. அப்புறம் 10 ஆகிடும் இங்கே வர்றது. அப்புறம் அப்போ 11 மணிக்கு சாப்பாடு. எல்லாம் மணிக்கணக்கு. நான் தான் மணிக்கணக்கு ஏற்படுத்துறது அந்த மாதிரி. அப்புறம் 11க்கு சாப்பிட்டா 12 ஆகிடும். வெயில் இங்கே இப்படியே பெலாகுத்துக்கு போவோம். அப்புறம் 12:30 ஆகிடும். அங்கேயே வந்து இருக்கிறது. 2:30 மணி மட்டும் யாரையும் ஆளில் விட மாட்டேன். கதவை சாத்திடுவீங்களா? கதவை சாத்த மாட்டேன். உள்ள 2 அணிகளுக்கெல்லாம் முந்திரி பருப்பு போடுவேன். அது அந்த மாதிரி 2:30 மணி மட்டும் அந்த டியூட்டி. 2:30 ஆனால் எல்லாம் இருக்குது. அப்புறம் காப்பி 2:30 மணிக்கு எல்லாத்துக்கும் அங்கே. அப்போ 2:30க்கு காப்பி. ஆசர் டவுன்லேருந்து பவன் காப்பி எல்லாம் வரும். பட்டணம் நிறையா வரும். விநியோகம் பண்ணுவேன் எல்லாருக்கும். நான் ஒரே ஆள். மாதவசாமி இருந்தார், அவருக்கு பைத்தியம் முடிச்சு போயிட்டார். நான் ஒரே. அப்புறம் ராஜகோபாலர், சேலம் ராஜகோபாலரை வச்சுக்கிட்டு நடத்தினேன். அதுவும் என்ன ஒரு ஆளால் முடியல. அப்புறம் சிவானந்தரை சேர்த்தேன். அப்புறம் ஆஞ்சநேயர், வைகுண்டவாசு, வெங்கடரத்னம், இந்த ஒரு சத்யானந்தம், இப்படி 7 பேர் எனக்கு. அதுதான் எனக்கு ஆளு சர்வாதிகாரி. நான் பார்த்து மினிஸ்டர் மாதிரி, கருணாநிதி மாதிரி ஆளுக்கு. அப்படி டியூட்டி எல்லாம் மணிக்கணக்கு. அப்புறம் ஒரு தடவை அந்த நமஸ்காரம் பண்றதை பத்தி சொன்னீங்க, அதை பத்தி சொல்லுங்க. பகவான் நமஸ்காரம் பண்ணுறது பகவான் சொல்கிறது. சாமி கண்ட பலம் ஒரு கும்பிடு போட்டால் அவங்க சொல்கிறபடி நம்ம நடக்கணும். யாருக்கு இந்த நமஸ்காரம் வேணும்? நான் வந்து அவங்களுக்கே நமஸ்காரம் நான் மனசுலேயே பண்ணுறது அப்படிங்க. பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுறது இஷ்டம் இல்லைங்க. சும்மா சாமி சாமின்னா இதெல்லாம் வெளி வேஷம் அப்படிங்க. நான் பகவானுக்கே நமஸ்காரம் பண்ணுறது இல்லைங்க. பகவான் சொல்லி ஒன்றை தெரிஞ்சுக்க, இந்த கும்பிடு யாருக்கு வேணும் அப்படிங்கிறது. அப்புறம் எனக்கு சொன்னதுங்க ஒன்று சொல்கிறேன். ஈஸ்வரனை ரசவாதனை காட்சி கொடுத்தா கூட நம்பாதே, நான் வந்தாலும் நம்பாதே. ஆனால் நீ இருக்கிறியா இல்லையா? சொல்கிறது யார்? சாமி இருக்குதுன்னு. இந்த உலகமே பொய், எல்லாம் பொய். ஆனால் நீ இருக்கிறியா இல்லையா? நீ சொல்கிறது யார்? இப்போ புக்கில் இருக்குதுங்க. இது ஒன்றும் பகவான் ஒளி மரவில்லை. அது எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு. ஆனால் என்ன பகவான் சொன்னது? நீ ஞானி, உனக்கு ஜென்மமே கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கு. அப்புறம் அந்த இன்னொன்று எனக்கு சொன்ன உபதேசங்க. நீ பேசுறது, பிடிக்கிறது, சொல்கிறது எல்லாம் யதார்த்தம், சத்தியம். ஆனால் சொல்கிறது கொஞ்சம் நயமாக சொல்ல மாட்டேங்கிற. எடுத்த அடுப்புலேயே எதிரி கன்னத்தில் அடிக்கிறாப்புல இருக்கு. போக போக உனக்கு உதப்பட்டாதான் புத்தி வரும். இதெல்லாம் எனக்கு தனிப்பட்ட முறையில். அவர் தாயை நீ யார் வகுத்துலையும் பிறக்கலை அப்படின்னு. ஆமாம், தேகம் பிறந்த தேகத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தங்குது? இதெல்லாம் அது எல்லாருக்கும் ஒன்று தானுங்க. எவ்வளவு சொன்னாலும் பிறப்பில்லை, இறப்பில்லை, போக்கில்லை, வரவில்லைன்னு எழுதி வச்சிருக்குது இல்லையா? இல்லையா? சாஸ்திரம் சொல்லுதா இல்லையா? இந்த மொனகாலா இருக்கிறாரு, அவர் ரொம்ப பகவானுக்கு பழைய ஆளுங்க. பகவான் தமிழில் சொன்னால் இங்கிலீஷில் அப்படியே மொழிபெயர்க்கிறவர். அதை எவ்வளவு சொன்னாலும் பகவான் சொல்கிறதுக்கு புராணத்தை கொண்டாட அந்த இந்த இது. நான் ஒரு நாள் கேட்டேன், இதானா நீ படித்த படிப்புன்னு கேட்டேன். அப்படி நான் பகவானை கேட்டேன், சும்மா உயிரை வாங்குறாருன்னு. நான் என்ன ஐயா பண்ணுறது? அவங்கெல்லாம் ரொம்ப பழகினவங்க, கேட்டதையே கேட்குறாங்க, நான் சொல்கிறதையே தான் சொல்கிறேன் அப்படிங்குது. அதனுடைய அர்த்தம் என்ன? அப்புறம் கமலாராணி அங்கே இருந்தா,
காஷ்மீர் கலெக்டர் பொண்டாட்டி கமலாராணி இவர் தூது போகிறது அவங்க பணம் நிறையா கொடுக்குற ராணி ஆச்சு, சீமையில் ஐசேஸ் படித்தது. அப்புறம் இது சொல்கிறேன், ராணி இந்த சோஃபா பிரபாவதி ராணி, அதெல்லாம் இதில் வரக்கூடாது, அது நல்லா இருக்காது. அப்புறம் அந்த இது அந்த அலங்காரம் பற்றி சொல்லுங்க. நவராத்திரி அலங்காரம் இருக்குது. இந்த சுந்தரசேகர் சம்மந்தி, இந்த டிராயிங் மாஸ்டர், இந்த இதெல்லாம் அவர் தான் சாமிக்கு நவராத்திரிக்கு அலங்காரம் பண்ணுறது. சின்னசாமி வந்து பகவானை பார்க்க சொல்கிறதுக்கு பயம், அவரை சொல்லி சாமியை வந்து பார்க்கணும் அப்படிங்க. ஓ ஓ 4 பேர்த்துக்கு தெரியவனும் சாமி பார்த்ததாக சொல்லவனு, சரி சரி அப்படின்னு இப்படி போய் பார்க்குற மாதிரி பார்க்க. அப்புறம் நான் தானே பாடி கார்டு கூட என்கிட்ட சாமி இப்படி தான் நகையை போட்டுக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் பொய் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறது. இது வெளியில் பகவான் பப்ளிக்கே சொல்கிறது இல்லை. அப்படி போவோம், சாப்பிடுவோம். பகவான நிலை எங்கே, நாம் எங்கே, சும்மா நாமெல்லாம் நானே வாயால் பேசணுங்க. பகவான் எனக்கு சொன்னபடி நடக்கணுன்னா நான், ஆனால் அவருக்கு சரண்டர் பண்ணால் அவர் காப்பாற்றுறாரு. பூர்ணமாக அவரை நம்ப வேணும், அதுதான் அங்கே இருக்கிறது. இதெல்லாம் பகவானால ரொம்ப அதீதங்க எனக்கு அது. அப்புறம் அவர் சொல்கிறாருங்க, எனக்கு ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசமே தெரியாதுங்கிறாருங்க. அவர் சுகர் போல, அது நிலை ரொம்ப அதீதம். சகல ஜீவராசிகளையும் நான் தாங்கிறாரு எல்லாத்துலேயும் கீதையில் சொல்கிறது. ஆனால் தேகம்தான் வேறையே தவிர உள்ளே இருக்கிறது ஆத்மா ஒன்று எல்லாரும். அதில் எந்த பேதமும் கிடையாது. ஒரு நாள் பாருங்கள், நாய் ஒரு நொண்டி நாய் இருந்தது. அது கண்டதெல்லாம் திங்கும். நொண்டி குட்டி, கருப்பு, சின்னது சின்னது. இந்த அனந்தஞான டாக்டர், வெட்டினரி டாக்டர், அவருக்கு பவன் டியூட்டி, அதுக்கெல்லாம் கட்டு கட்டுறது போகிறது எல்லாம் அது கட்டு கட்டணும். பவனை கண்டா வாலாட்டும். அது காலையில் 4-5 இட்லி போடணும். சின்ன குட்டி அது இங்கே சாப்பிட்டுவிட்டு சின்னசாமி வாசப்படியில் போய் வெளிக்கு போகும். நாங்கள் பாத்ரூமில் குளிச்சுட்டு வெளியில் வந்தோம். பவங்கிட்ட வந்து வாலாட்டிச்சு, ஐயா இட்லி போடலையான்னுது. நான் தான் போடாதேன்னு. ஓஹோ, உங்கள் அதிகாரம் அது, எத்தனையோ பேர் அதிகாரம் பண்ணி பேச்சாத்துச்சு, நீங்கள் கொஞ்சம் அதிகாரம் பண்ணுங்க அப்படின்னு பவன் வந்து உட்காந்து இட்லியே சாப்பிட மாட்டேன்ட்டுதுங்க, வேண்டான்ட்டுது. அப்புறம் எல்லாம் ஆசிரமம் பூரா நமஸ்காரம் பண்ணி சின்னசாமி சரிதான் போடா, அவன் பண்ணதானே இவ்வளவு, என்னை பற்றி தெரியும். அப்புறம் அப்புறம் 1/2 மணி கழிச்சு இட்லி சாப்பிட்டு அப்புறம் வெளியில் போனோம். அப்படி எல்லாம் பகவான். அந்த நாய் நரவலை தின்ட்டு வந்தால் துண்டால் துடைக்கும், மேலெல்லாம் இங்கே வச்சுக்குங்க, மறுநாள் தான் போடும். நான் துண்டை மாற்றி விடுவேன்னு தெரியும். பகவான் கீழே போடாது. எல்லாம் சுத்தம் சுத்தம், உள்ள சுத்தம் இல்லை, வெளி சுத்தம். அப்படி அதனுடைய அர்த்தம் பாருங்க. பகவானை பற்றி பேசுறதுக்கோ சொல்கிறதுக்கோ இந்த கலியுகத்தில் பகவானை போல் ஒரு ஞானி கிடையவே கிடையாதுங்க. அது எத்தனையோ பெரியவாள் இருக்கிறாங்க, பகவான் மேலே ரொம்ப அதீதங்க, அது சொல்கிறதுக்கே இல்லை. அதுவும் பகவான் மற்றவங்களோட பகவானோட திருஷ்டி பற்றி சொல்லுங்க. பார்வை பகவான் உட்கார்ந்து இருக்கும்ல, அவர் பார்வை அப்படியே செம்மமாக இருக்குங்க. இப்படி பார்த்தா இருந்தபடி இருந்து அந்த பார்வையிலே எத்தனையோ பேர் பகவானை சந்தேகம் கேட்க வருவாங்க. பகவானை பார்த்த உடனே பேசாமல் இருந்துருவாங்க. எல்லாம் வாயை திறக்க மாட்டாங்க. வெளியில் போய் கூட வந்தாள், ஏய் பகவானை கேள்வி கேட்கணும்னியே ஏன் கேட்கல அப்படின்னு கூட வந்தாள். வெளியில் போய் ஐயோ உள்ளே போனேன், எனக்கு ஒன்றுமே கேட்குறதுக்கு புத்தி தோணலை அப்படின்னு நேராக அப்படி அவரை பார்த்த உடனே என் மனசு மாறி போச்சு அப்படின்னா அவர் சென்னைக்கிட்ட வெளியில் போகிறப்ப சொல்கிறது. அது எத்தனை ராஜாக்கள், எத்தனை காஷ்மீர் எங்கே, நேபாளம் எங்கே, இங்கிலாந்து பெரிய பெரிய லீடர் எல்லாம். அப்புறம் மகாத்மா காந்தி நமக்கு எப்போ சுதந்திரம் வரும்னு ராஜன் பாபு, ஜமுனாலால் பஜாஜை அனுப்பி
38 இங்கேயே இருந்தாருங்க. நமக்கு எப்போ சுதந்திரம் வரும்னு. அப்போ பவானுக்கு போகிற போது இந்த பஜாஜ் சும்மா வாயை கிளறுவார். அப்போ ஓபி ராமசாமி ரெட்டியார் தான் இந்த இதுக்கு அப்போ தான் அவருக்கு ராஜபாளையத்தில் இப்போ எல்லாம் ஊர்வலம் விட்டு தமிழ்நாட்டில் தலைவராகிறாங்க ஊர்வலம் விட்டு. அவர் இங்கே இருந்தார் பாடிகார்டு. இந்த சண்டை டைமிஸ் நடத்தினார். அவர் பேர் எனக்கு வரல. அவர் தான் இவர் காமத்து. காமத்து அவர் தான் கூடவே வந்தார். அவர் பெரிய லீடருங்க காங்கிரஸில். ராஜன் பாபு வந்தபோது பஜாஜ் இங்கே இருந்து எல்லாம் முடிச்சு அவர் காமத்து பவனை பற்றி சண்டை டைமிஸ் வார பத்திரிக்கையில் அவர் தான் எழுதுறது அந்த நாளையில். இது உலகம் பூரா போகிறது. அந்த காமத்து இந்த டியூட்டி பார்க்குறது 30 ஆள் கொண்டாடுவாருங்க. பரிமாறுறது போகிறது எல்லாம் அவர் தான். அப்போ இந்த வெளி விவகாரம் இல்லைண்டு அப்புறம் மகாத்மா அனுப்பி நமக்கு எப்போ சுயராஜ்யம் வரும் அப்படின்னு கேட்கிட்டு ராஜன் பாபும் பஜாஜ் வந்து 1 வாரம் இருந்தார். போகிற போது ராஜன் பாபு வாயை திறக்க மாட்டாருங்க. அவர் ஞானி மாதிரி. போகிற போது பவானு கேட்டார், பாபுஜிக்கு நான் போய் என்ன சொல்கிறது அப்படின்னு பவானை கேட்டேன். அங்கேயும் இங்கேயும் ஒரே சட்டி தான் இருந்து நடத்துது. காலகிரமத்தில் சுயராஜ்யம் ராஜ்யம் வரும் அப்படின்னு சொன்னார் ராஜன் பாபு கேட்டதுக்கு. அப்புறம் ஒரு சந்தேகம் கேட்டேன். ஒரு நாய் ஆசிரமத்தில் இருக்கு, அதுக்கு வியாதி வந்து படாத கஷ்டப்படுது, சுட்டு உள்ளாமுன்னா நினப்பு வருது, சுட்டா பாவம்னு நினப்பு வருது, என்ன பண்ணுறது? அந்த ஆசிரமத்தில் காந்தி ஆசிரமத்தில் அது பல வியாதி வந்து உயிர் போகிறதில்ல, படாத கஷ்டப்படுது. அது கேள்வி கேட்டாங்க. அப்போ பவான் சொல்லிச்சு, நான் சுட்டேங்கிற நினப்பு இல்லாமல் நீங்கள் எதை பண்ணாலும் உங்களை பாதிக்காது, அந்த நினப்பு வந்து அவங்கள பாதிக்கும் அப்படின்னு அதோட விட்டுட்டாங்க. அதான் கீதையில் சொல்கிறது. அர்ஜுனுக்கு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு, அட நான் முன்னாலேயே அவங்களெல்லாம் கொன்னுட்டேன், நீ ஒரு கரியாக இருந்து நீ யுத்தம் செய் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் முதல்ல நான் என் பந்துக்களெல்லாம் சுட்டு நான் இந்த ராஜ்யம் ஆடுறத விட நான் ஒன்றும் ஆயுதம் எடுக்க மாட்டேங்கிறதுக்கு அப்புறம் சொல்கிறாரு. அதை வந்து நான் முன்னாலேயே அவங்கள கொன்னுட்டேன், நீ இப்போ யுத்தம் பண்ணுன்னு சொல்கிறது. இதே தான் பவானுன்னு சொல்கிறதுங்க கடைசியில். நீ எனக்கு அர்ப்பணம் பண்ணு, எல்லாம் நான் செஞ்சேன்னு நீ ஏன் நினைக்கிறேன்? நீ ஒன்றும் செய்யறதில்லை. ஆத்மா அவனண்டி ஒரு அணுவாசை, அது ஆத்மா இல்லாமல் ஒன்றும் நடக்காது. ஆனால் ஆத்மா சர்வசாட்சி, ஒரு சக்தி இருந்து நடத்துது, அதுக்கு அடங்கி தான் இருக்கணும் அப்படின்னு பவான்